Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா Nothing Phone 2a இப்போ ரீசெண்டா வந்து இந்தியாலயும் குளோபல் மார்க்கெட்லயும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா Flipkartலயும் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயும் வந்து அவேலபிளா இருக்கும். இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து 8GB 128GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு வந்து 24000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு கையில வந்து HDFC கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்து 22k வந்து பேஸ் வேரியன்ட் வந்து கிடைச்சிடும். மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து அவேலபிளா இருக்கு, Black and Whiteல. லாஸ்ட் டைம் போட்ட Nothing Phone 2a வீடியோல வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கவர் பண்ணிருப்போம். அதே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கரெக்டாக கொடுத்திருக்காங்க. எந்த விதமான சேஞ்சஸும் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றதா நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருக்கும். அந்த டவுட்டை வந்து இந்த வீடியோ டீடைலா வந்து கிளியர் பண்ண போறோம். மறக்காம கீழே இருக்கிற ரெட் பட்டன் அதை வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போற வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம், எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து டீடைலா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திருப்போம். இந்த டிஸ்ப்ளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD டிஸ்ப்ளே தான். அதே பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120Hz வரை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 30Hz ல இருந்து 120Hz வரைக்கும் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட், அதான் பாத்தீங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த ஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கொடுத்ததுல என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேமிங் ஆறீங்க இல்ல வந்து ஒரு ஹை குவாலிட்டில வந்து மூவி பாக்குறீங்கன்னா அந்த டைம் வந்து அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட் தேவைப்படும். அதாவது 120Hz வரை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். டைம்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியாவே ரெஃப்ரெஷ் ரேட் போதும். இதனால என்ன பிளான் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து சேவ் ஆகி உங்களுக்கு வந்து அதிகமான பேட்டரி பேக்கப் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து மெயின் கான்செப்ட். 1300 nits வரைக்கும் ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோன் எதிர்பார்க்கலாம். நீங்க அந்த அவுட்டோர்ல போஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் எல்லாம் வந்து நீங்க பிக்சர் குவாலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியும். HDR10+ சப்போர்ட் ஆகுது. கார்னிங் கோரில்லா 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராப் டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து கிஃப்ட் லைட். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மாதிரி டிசைனோட இந்த மாதிரி கிஃப்ட் லைட்டோட லான்ச் பண்றது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஃபோன் 2 பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 11 கிஃப்ட் லைட் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 3 கிஃப்ட் லைட் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன், அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன்றதால இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 3 கிஃப்ட் லைட் தான் கொடுத்திருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமராக்காக யூஸ் ஆகுது. கேமரா கிஃப்ட் லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் லைட்டா வந்து யூஸ் ஆகும், பெஸ்ட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மியூசிக்காக, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பேக் லைட் வந்து எரியும். அதே வந்து ரிங்டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பேக் லைட்டும் கூட டைமர் கூட வந்து இது வந்து யூஸ் ஆகுது. வால்யூம் ரைஸ் பண்ணா கூட பேக் லைட் அந்த ஸ்டைல் இருக்கு, அது வந்து லைட்டா வந்து மூவ் ஆகுது. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட்டான கேமரா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். பேக் வந்து டூயல் கேமரா செட்டப் தான். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க வித் OIS அண்ட் EIS ஓட செக்கலாம். வீடியோகிராஃபி எடுத்துக்கலாம், அப்புறம் போட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் நான் சொல்றேன். அதே மாதிரி 50 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அந்த கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 1080 பிக்சல்ல 60 frames செகண்ட்ல வந்து நீங்க வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட் இந்த கேமரா கூட ஓரளவுக்கு வந்து பெட்டராவே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான பேட்டரி பவர் கொடுத்திருக்காங்க. இந்த நத்திங் சீரிஸ்ல இதுதான் வந்து அதிகமான பேட்டரி பவர். இந்த 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்திருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி பவர் நமக்கு கண்டிப்பா வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட்டெக் கொலாபரேட் பண்ணி வந்து இந்த ப்ராசஸர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து TSMC யோட ஒரு செகண்ட் ஜெனரேஷன் 4nm ஃபேப்ரிகேஷன் சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட இது செகண்ட் ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் சொல்றாங்க. இது செகண்ட் ஜெனரேஷன் 4nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். சிங்கேட்டோட டெமோசிட்டி 7200 Pro ஒரு புது ப்ராசஸர் வந்து இந்த ஃபோன்ல கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்னாப்டிராகனோட 7S ஜெனரேஷன் 2 ஓட இது வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஸ்னாப்டிராகன் 778G ஓட இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் சொல்லிருக்காங்க. இது அனலிட்டிக் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 7 lakhs மேல வந்து கிராஸ் ஆகுது. இதுதான் ஒரு பெஸ்ட் விஷயம்னா அனலிட்டிக் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வந்து Nothing Phone 1 விட Nothing Phone 2 என்றது ஒரு பெஸ்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் நான் கண்டிப்பா சொல்லலாம். ஒரு மெயினான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க வந்து இந்த போன்ல வந்து கேமிங் கூட ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். 7 Pro ல வந்து கேமிங்ல வந்து சூப்பரா ஆடலாம். அதே மாதிரி இந்த போன்லயும் கூட கேமிங்காக ஒரு ஸ்பெஷல் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கேமிங்காகவே உருவாக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. கேமிங்காக பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும் இந்த ஃபோன் கூட. அது மற்றபடி எதுக்காக வாங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத்ல 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 13 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் 5G நீங்கள் வந்து லாஸ் இல்லாமல் 5G எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏற்கனவே டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பெட்டராக ஃபார்ம் பண்ணுறது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லாக்கும் இந்த ஃபோன் வந்து இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெக்ஸும் வந்து டீசென்ட்டாகவே இருக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 14லும் Nothing OS 2.2 வெர்ஷன்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் 3 years OS அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா இது ஒன்று தான். எதுக்காக இந்த ஃபோன் வாங்கக்கூடாதுன்னா பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிராஷ் ஆகும். ஈஸியாக வந்து டஸ்ட் வந்து அட்டாச் ஆகி உங்களுக்கு வந்து குயிக்காகவே பைஸ் ஆகிடும் சொல்கிறாங்க. இல்லைனா பவுச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் இருக்கிற அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். ஜஸ்ட் வந்து Nothing Phone மாதிரி இருக்காது, வேறு எதனா ஃபோன் மாதிரி இருக்கும். Nothing Phone இந்த பிளாக் கலர் டிசைன் வந்து கம்பல்சரி தேவைப்படும். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் பவுச் போட்டுப்பேன்னு
சொன்னால் கூட டிரான்ஸ்பரண்ட் பவுச் கூட சீக்கிரமாக வந்து இந்த வெயிலெலாம் பட்டாக ஷேட் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா CPU த்ரோடிங் டெஸ்ட்டில் இந்த நத்திங் ஃபோன் 2A வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணல, இது வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இது ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க CPU த்ரோடிங் டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கணும், பாக்ஸோட வந்து வராது. ஏன்னா வந்து இது பிராண்டட் ஃபோன்றனால. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து 12,000 ஃபோன் வந்து சார்ஜர் கொடுக்கலாம், இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டும் சார்ஜர் கொடுக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கக்கூடிய விஷயங்களை விட வாங்கக்கூடாத விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வரது ஃபஸ்ட் டைம்ன்றனால ஓரளவுக்கு வந்து பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும் நான் சொல்வேன். இப்போ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, இது வந்து யூஸ்ஃபுல்லான ஃபோனாக இருக்கும், கேமிங் கூட கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே ரெட் பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பை.